வணக்கம். 6 dots, the process and formation. நான் 12ஆம் வகுப்பு படித்து முடித்தப்போ நம்ம என்ன துறை படிக்கிறது அப்படின்ற ஒரு தீவிரமான தேடல் இருக்கிறப்போ அந்த டயத்தில் போய் கொஞ்சம் ஜிம்முக்கெலாம் போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அந்த ஜிம்மில் ஃபிசியோதெரபிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பாடி பில்டிங் ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருப்பார். ஃபிசியோதெரபிஸ்ட்னால் உடம்பு நல்லா இருக்கணும்டா அப்படின்னு அவர் பேசுவார். அது என்னமோ தெரியல, இந்த இந்த நம்மளை ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று ஈர்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபிசியோதெரப்பி துறை என்னை ஏதோ ஒரு வகையில் 12ஆம் வகுப்பு முடித்த காலத்துலேருந்தே ஈர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் முடிச்சுட்டு எனக்கு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நான் நார்மல் டிகிரி சேரலான்றப்போ ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் இங்கே கிடைக்கிது. அது டாக்டர் கோர்ஸு. அதோடைய கண்டென்ட் என்னென்னா, எக்ஸசைஸ்லேயே நீங்கள் வலியை சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் வெரி கனெக்டட். ஏதோ ஒரு பாரம்பரியமாக இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக எனக்கு தோணுச்சு. நான் உடனே இந்த நவீன மருத்துவத்தில் எக்ஸசைஸை வச்சே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு தோன்றப்ப நான் ஓகே அப்படின்னு ஸ்ட்ராங் எஸ் சொல்லிட்டேன். அந்த காலகட்டத்தில் நான் ஃபிசியோதெரப்பி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன் ஆர்வமாக. அதில் பிரேக் செமஸ்டர்லாம் இருக்கும். மெடிக்கல் கோர்ஸ் மாதிரி 2வது செமஸ்டரில் பிரேக்கு, அடுத்து 4வது செமஸ்டரில் பிரேக்கு அப்படின்னு. அதாவது பிரேக்னால் நீங்கள் அந்த ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா 6 மாதம் உங்களுக்கு போயிடும். இப்படி போயிட்டுருக்கப்ப நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு முதுகு வலி வர ஆரம்பித்து விட்டது. அப்போ எனக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு முதுகு வலியா, நமக்கே முதுகு வலியா அப்படின்னு ஒரு செல்ஃப் ஈகோ கேள்வி இருக்கும் இல்லையா, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நானே எப்படியும் அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணுறேன். இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் வலி சரியாகவே இல்லை. அப்போ டோட்டலாக ஒரு பேரடிக்மல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜிம்மையே விட்டுட்டு யோகா பண்ணால் உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுன்றாங்கல்ல, நம்ம ஜிம்மை விடுவோம், யோகா ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் யோகா ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஒரு காலகட்டம் தான் எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் ஆர்ட் ஃபார்மையும் நம்மளுடைய மெடிக்கல் சயின்ஸையும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலமாக ஒரு விதை என் மைண்டில் இருந்தது. அந்த யோகா செய்ய ஆரம்பிக்கிறப்ப என்னுடைய முதுகு வலி குறைய ஆரம்பிச்சது. பாடி பில்டிங் பண்ணி இறுக்கமாக இருந்த தசை விரிவடைந்து தசை ஸ்ட்ரெச் ஆனோடனே முதுகு வலிலாம் எனக்கு போயிடுச்சு. அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என்னோடய வலியை நானே குணப்படுத்திட்டதாக ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம். இதெல்லாம் முடிஞ்சு நான் என்னுடைய ஃபிசியோதெரப்பி கோர்ஸை முடிச்சுட்டு நான் மருத்துவமனையில் பணிபுரிய போவதில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன். ஒரு சென்டராக தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம போய் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நான் பெங்களூர் போனேன். அதுக்கப்புறம் சென்னையில் வேலை பார்த்தேன், சிங்கப்பூர் போயிருந்தேன். இப்படியெல்லாம் நான் பயணித்து முடித்து வரும்பொழுது எனக்கு ஒரு ஓவரால் கனெக்டிங் தி டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஓவரால் கேப்சூல் எனக்கு கிடச்சிது. அப்போ அதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் உட்கார்ந்து கண்டென்ட் எழுதினேன். நம்ம வெறும் ட்ரீட்மெண்ட்டுன்ற ஆஸ்பெக்ட் இல்லாமல் ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட் சென்டர் அப்படின்ற விஷயத்தை ஒரு 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 மையமாக வைத்து 6 dots ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஐ டிட் அ ஹோம்ஒர்க், பேப்பர் ஒர்க். அதில் பெண்கள் நலம், எர்கனாமிக்ஸ், அதுக்கப்புறமா வலிக்கான சிகிச்சைகள், அது வலி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் ஃபிட்னஸ்ஸு, அதில் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸுன்ற ஒரு ஆஸ்பெக்டை 2013 நம்ம எழுதியிருந்தோம். அதில் தான் யோகா, களரி இதெல்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பயணித்து சிலம்பம், கரலாக்கட்டை, மல்லர் கம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ்னு எல்லாத்தையும் இன்றைக்கி இன்டகிரேட் பண்ணி நம்ம 6 dotsன்றது வெர்ஷன் 1.0லேருந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 6.0ன்ற லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. இன்னும் எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை இணைக்கிறதுக்காக தேடுதலோடையே பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய குருமார்களோடு நாங்கள் இது சார்ந்து பயணிக்கிறோம். இந்த 6 dots உடைய ப்ராசஸ் அண்ட் ஃபார்மேஷன் இதுதாங்க. நன்றி.